ஹே ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஸ்வேதா. நம்ம எல்லாருக்குமே கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்தால் நல்லா இருக்குமேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஆசைப்படுற விஷயத்தில் ஒன்று வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறது தான். ஏன் நம்ம எல்லாரும் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மார்க் ஓரியன்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரே கிடைக்கிறது இல்லை. ஸோ இதில் சேஞ்ச் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ஆசைப்படுற விஷயத்தில் ஒன்று. அண்ட் ஸோ 34 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ போன வெனஸ்டே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு நியூ நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இந்த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசினா ஆக்சுவலி என்ன, இது ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பிச்சது, இந்த நியூ நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020 என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1964 வந்து காங்கிரஸ் எம்பி சித்தேஸ்வர் பிரசாத் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணார். லைக் உங்கள் கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல, எந்த ஒரு எஜுகேஷனல் பாலிசியும் இல்லை அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணவும் ஒரு 17 மெம்பர் கொண்ட ஒரு குழு ஒன்று ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 1968 தான் வந்து ஒரு நியூ நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1986 என்ன ஆச்சுன்னா, ராஜீவ் காந்தி அண்ட் இந்திரா காந்தி தலைமையில் வந்து செகண்ட் நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசியை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1992 நம்ம பிஎம் நரசிம்ம ராவ் இருக்கும் போது வந்து இந்திரா காந்தி அண்ட் ராஜீவ் காந்தி ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி ஒரு ரிவைஸ்ட் எடிஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 34 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நம்ம பிஎம் நரேந்திர மோடி வந்துட்டு இப்போ ஃபார்மர் ஐஎஸ்ஆர்ஓ ஹெட் வந்து கஸ்தூரி ரங்கன் தலைமையில் வந்து ஒரு குழு ஒன்று ஆரம்பித்து ஒரு நியூ நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி 2020 போன வெனஸ்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சரிப்பா, இந்த நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்தியாவில் உள்ள ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நோ மேட்டர் அது கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் வந்து இந்த ரூல்ஸ் கடையில் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த ரூல்ஸ் பேஸில் தான் வந்து எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் எல்லா காலேஜஸும் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரன் பண்ணால் செட் ஆகாதுல்ல. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் இப்படி தான் நீங்கள் எல்லாருமே ரன் பண்ணணுன்னா தானே எஜுகேஷனுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும். ஸோ அதனால வந்து இதெல்லாம் தான் உங்கள் செட் ஆஃப் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் தான் வந்து நீங்கள் எல்லா ஸ்கூல்ஸும் எல்லா காலேஜஸ் இந்தியா வைடில் ரன் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி. இந்த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020 விஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர், படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கணும். அவங்களுக்கு அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அவங்களோட டியூட்டிஸ், அவங்களோட கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் எல்லாமே தெரியணும். குளோபல் வைடாக குழந்தைங்கள ஒரு நல்ல சிட்டிசனாக, நல்ல ஒரு குளோபல் சிட்டிசனாக ஆக்கணும் அப்படிங்கிறத இந்த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020 விஷன். ஸோ நாங்கள் இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபுல் ரூல்ஸையும் வந்து நாங்கள் இதை பேஸ் பண்ணி தான் அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 10+2 அப்படிங்கிறத இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் அகாடமிக் ஸ்ட்ரக்சர். அதனால் 10+2 அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு குரூப்னு வச்சுக்கோங்க, 11th and 12th ஒரு குரூப். ஸோ வந்துட்டு 10+2 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் தான் இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்ட்ரக்சரை ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நியூ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5+3+3+4 இதுதான் நியூ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர். அது என்ன 5+3+3+4 அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த 5ங்கிறது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், இதுதான் அந்த 5. இதில் என்னென்னா குழந்தைங்கள வந்துட்டு குழந்தைத்தனமாகவே குழந்தைங்க போக்கில் விளையாட விட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, அவங்க ஃபவுண்டேஷனை அவங்க போக்கிலே பில்ட் பண்ணுறது. இப்போ நார்மலாக வச்சு விளையாடுறாங்கன்னா இது வந்து டாங்கி, இது மங்கின்னு வந்து அவங்க விளையாட்டோட சேர்த்து அந்த எஜுகேஷனையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அதோட மெயின் நோக்கம். அதே மாதிரி தான் 2 பில்டிங் பிளாக்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்கன்னா இது 1, இது 1+1, இது 2 அந்த மாதிரி சொல்லி அவங்களோட போக்கிலே வந்து அவங்க ஃபவுண்டேஷனை மேக் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். அண்ட் நெக்ஸ்ட்டு உள்ள 3 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட். இதோட மெயின் இது என்ன, மெயின் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கணும். நார்மலாக வந்து 5+5 10 இல்லைனா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், பாபா பிளாக் ஷிப் இப்படின்லாம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும். அவங்க 5+5 10ங்கிறதுக்கு பதிலாக இங்கே ஒரு 5 குழந்தைய நிற்க வச்சுட்டு இன்னொரு 5 குழந்தை அவங்களோட சேர்த்துனா இப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு கவுண்ட் பண்ணி பார்த்தா மொத்தம் 10 இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரணும். நார்மலாக மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட் ஆகட்டும், அது சப்ஜெக்டாக மட்டும் இல்லாமல் அவங்க ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் வந்து நம்ம படிப்பையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலரையும் பிரிக்கக்கூடாது. லைக் குழந்தைங்கள விளையாட விடணும், மியூசிக், ட்ராயிங்கு, டான்ஸு, பாட்டுன்னு இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரீம்லேயும் விடணும். ஸோ தட் குழந்தைங்களுக்கு எங்கே டேலண்ட் இருக்குது, எந்த இடத்துல டேலண்ட் இருக்குதுன்னு நம்மளால் ஃபைன் பண்ண முடியும்.
ஸோ எல்லா ஸ்ட்ரீமையும் ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக தான் பார்க்கணும். எஜுகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீமாகவும் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் செகண்ட் ஸ்ட்ரீமாக பார்க்காம எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரீமாக பார்க்கணும் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் நோக்கம். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து பாடம் வந்து மதர் டங் ஆரல்ஸ் ரீஜனல் லாங்குவேஜில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என் மதர் டங் தமிழ் ஆரல்ஸ் இப்போ நான் இருக்கிற தமிழ்நாடு அப்படின்னா என்னோட 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என் லெசன்ஸ் எல்லாமே வந்துட்டு தமிழில் எடுக்கலாம், தப்பு கிடையாது. மோஸ்ட்லி எல்லாம் வந்துட்டு இங்கிலீஷில் தானே ஃபுல்லாக சொல்லித்தரது எல்லாமே நமக்கு இங்கிலீஷில் சொல்லி தருவாங்க. ஸோ இப்போ அப்படி இல்லாமல் தமிழ்னா தமிழில் இருக்கலாம், கேரளானா மலையாளத்தில் இருக்கலாம், இப்போ ஆந்திரானா தெலுங்கு, அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தோட ரீஜனல் லாங்குவேஜ் ஆரல்ஸ் அவங்க மதர் டங் என்னவோ அதில் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு அவங்க வீட்டில் பேசுகிற மொழி என்ன இல்லை அவங்க சுற்றில பேசுகிற மொழி என்னவோ அதில் சொல்லி கொடுத்தா அவங்களால ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப எளிமையாக இருக்கணும். வீட்டில் பேசுகிற மொழியில் நமக்கு சொல்லி கொடுத்தா நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுப்போம், ரைட்? ஸோ எளிமையாக புரிஞ்சுக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஏன்னா அது ஃபண்டமெண்டல், ரொம்ப ஃபவுண்டேஷனில். ஸோ ஃபவுண்டேஷன் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களால புரிஞ்சிக்க முடியும். அதில் வேறு ஏதாவது குழந்தைங்களுக்கு யோசிக்கணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், டிஸ்கவரி பண்ணணுனாலும் அது புரிஞ்சதுனால அதில் வேறு என்னெல்லாம் பண்ண முடியும்னு குழந்தைங்களுக்கு நிறையா தாட்ஸ், நிறையா ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால தான் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மதர் டங்கில் வந்து எந்த லெசன்ஸ்னாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் 3 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட். இது வந்து இன்னொரு அவங்க கேரியரில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லை. ஏன்னா இதில் அவங்க ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கற்றுப்பாங்க, தியரிஸ் எல்லாம் கற்றுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுனால இது ஃபுல்லாகவே அவங்களுக்கு எக்ஸ்பிரிமெண்டலாக இருக்கணும், ரொம்ப எக்ஸ்பிரிமெண்டலேட்டடாக இருக்கணும், ப்ராக்டிக்கலாக அவங்க பழகணும், இதை செஞ்சு பார்த்து இதனால தான் இது அப்படின்னு சொல்லி பழகணும். ஒரு பாலை தூக்கி மேலே போட்டால் அந்த பால் கீழே வரும், அதுதான் கிராவிட்டி அப்படிங்கிறது தெரியணும். நம்ம நடக்கணும்னா நமக்கும் சர்ஃபேஸ்க்கும் கீழே ஃப்ரிக்ஷன் இருக்கணுங்கிறது தெரியணும். இந்த மாதிரி அவங்க டே டு டே லைஃப்பில் நடக்கிறத வச்சு தான் இது தியரிஸ் ஆகட்டும், இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். நாட் ஜஸ்ட் அப்படியே படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து கோடிங் வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து இப்போ வர எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்குல்ல, ஸோ டெக்னாலஜி பேஸ்டாக இருக்கிறதுனால கோடிங்கிறது ரொம்ப பேசிக்காக ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்க எல்லாருமே கோடிங்கிற விஷயத்தை வந்து பழகி இருக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து கோடிங்கிற விஷயம் வந்து கம்பல்சரி அவங்களோட கரிக்குலமில் இருக்கணும் அப்படிங்கிறது. தென் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து குழந்தைங்களுக்கு வொகேஷனல் கோர்சஸ் டீச் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ வந்து கார்பென்ட்ரி ஒர்க் ஆகட்டும், ப்ளம்பிங் ஒர்க், எலக்ட்ரீஷியன் ஒர்க், இந்த மாதிரி எல்லாமே குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். அண்ட் அதே மாதிரி அவங்கள 10 நாள் வந்து ரியலான கார்பெண்டர்ஸ், பிளம்பர்ஸ் இவங்ககிட்டலாம் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் மாதிரி அனுப்பணும் அப்படிங்கிறது. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு ECE, EEE அப்படி தான் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஃபேனை வீட்டில் ரிப்பேர் பண்ண சொன்னால் எப்படியாவது ஓடி போயிடுவோம் கன்ஃபார்மாக. ஒரு மெக்கானிக்கல் படிச்சிருந்து பைக்கை ரிப்பேர் பண்ண சொன்னால் மோஸ்ட்லி நம்மள 90% ஃபெயில் ஆகிடுறோம். ஏன்னா வந்து நமக்கு அது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடையவே கிடையாது. நம்ம வந்து அதை புக்கை அப்படியே மனப்பாடம் பண்ணுறோம், போய் அப்படியே எழுதுறோம். ஸ்பார்க் பிளக் எங்கே இருக்குது, ஒரு இக்னேட்டர் எங்கே இருக்கும், கார்பரேட்டர் எங்கே இருக்குது, என்ன கேட்டாலும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு தியரியாக மனப்பாடம் பண்ணி போய் எழுதுகிறோம், நமக்கு ப்ராக்டிக்கலாக என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இது அவங்கக்கிட்ட போய் கற்றுக்கிட்டாங்கன்னா, இது ஏன் இப்படி இருக்குது, இந்த ஒயர் எதுக்கு, இந்த இன்ஜின் எதுக்கு, இது எதுக்குன்னு சொல்லி மெக்கானிசம் எல்லாமே அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ அவங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி கிடைக்கும், ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க அதை பண்ணும் போது ரொம்ப கரெக்டாக அவங்களுக்கு பண்ண தெரியும். அண்ட் மோர் ஓவர் அவங்க வேறு ஏதாவது சேஞ்சஸ் அந்த சைடில் கொண்டு வரணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு வந்து அது எப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அவங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்து க்ரியேட் ஆகும். அப்படிங்கிற காரணத்தினால வந்துட்டு இந்த வொகேஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த லாஸ்ட் 4 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 9th, 10th, 11th, 12th. நம்ம யூஸ்வலாக வீட்டிலே கேள்விப்பட்டிருப்போம்ல, 8th நல்லா படி 10th போர்டு எக்ஸாம் வருது, நீ 10th நல்ல மார்க் எடுத்த மட்டும் தான் 11th, 12th நீ கேட்குற குரூப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 80, 90க்கு மேலே எடுத்திருந்தால் மட்டும்தான் ஒரு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்எல்ஸ் பியூர் சயின்ஸ் குரூப், இல்லைனா வந்துட்டு அந்த மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி இந்த மாதிரி குரூப் எல்லாமே வந்துட்டு நல்ல மார்க் எடுத்தால் மட்டும் தான் கிடைக்கும். ஒரு எல்ஸ் நீங்கள் கம்மியாக ஒரு தப்பி தவறி கம்மியான மார்க் எடுத்து
வந்துட்டு அந்த சயின்ஸ் குரூப்போ இல்லைனா அந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வேணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டிங்கன்னா அதுக்கான கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து மார்க் வைஸாக தான் நம்ம எல்லாருமே குரூப்பை வந்து பிரித்து வச்சுருக்கோம். அப்படி இல்லாமல் வந்து நீங்கள் வந்து இப்போ 9th இருந்தே வந்துட்டு உங்களால் குரூப்பை செலக்ட் பண்ண முடியும். குழந்தைங்களுக்கு என்ன ஆசையோ அந்த குரூப்பை படிக்கலாம் அந்த மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது எப்படின்னா வந்து ஒருவேளை உங்களுக்கு இப்போ சயின்ஸ் பிடிக்கும், நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுக்கிறீங்க, ஆனால் எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி மேலே ரொம்ப ஆசை இருக்குப்பா அப்படின்னா நீங்கள் சயின்ஸையும் படிக்கலாம், ஹிஸ்ட்ரியும் படிக்கலாம். நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கக்கூடாது, சயின்ஸ் மட்டும் தான் படிக்கணும், இல்லை வந்துட்டு ஆர்ட்ஸ் குரூப்னா அக்கௌண்டன்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும், மற்ற எதையும் படிக்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் இல்லை. உங்களுக்கு வேணுங்கிற சப்ஜெக்ட்ஸை மிக்ஸ் பண்ணி உங்களால் படிச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது எப்படிடா குழந்தைங்களுக்கு 9ஆவதுல வந்து நம்ம என்ன படிக்கணுங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சயின்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்க, மேக்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் குழந்தைங்க காமிக்குது. நாட் ஜஸ்ட் சப்ஜெக்ட்ஸ், இப்போ வந்து ட்ராயிங்கில் குழந்தைங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்குது, இல்லை மியூசிக் டான்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்குது, இல்லைனா வந்து ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்குது. இந்த மாதிரி எல்லா செக்டர்ஸ்லையும் ஒவ்வொரு குழந்தைங்களும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கங்கிற வகையில் அவங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த அசஸ்மெண்ட் பேஸில் குழந்தைங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு 9th வந்து குழந்தைங்க எந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கலாம். அது சயின்ஸாக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, சயின்ஸ் ஹிஸ்ட்ரியை சேர்த்து படிக்கிறதுனாலும் படிக்கலாம். அது வந்து குழந்தைங்களோட இஷ்டத்துக்கு அவங்க பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்க முடியும், மல்டி டிசிப்ளினரியாக படிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அண்ட் வந்து 3rd ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் இந்த 3 கிளாஸ்லேயே வந்து குழந்தைங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற ஒன்று நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு இப்போ எல்கேஜிலேருந்து படித்தா 3rd வந்து உங்களை அசஸ் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அசஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 5th வந்துட்டு 4th 5th அதெல்லாம் சேர்த்து 5th வந்து அந்த குழந்தைங்க எப்படி பண்ணுதுன்னு அசஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 8th இந்த மாதிரி 3rd 5th 8th இந்த 3 கிளாஸஸ்லேயும் போர்டு எக்ஸாம்ஸ் நடக்கும். அண்ட் வந்து நம்ம 10th 12th போர்டு எக்ஸாம்ஸ்னு இருக்கும்ல, ஸோ அதுக்கான ப்ரெஷர் எப்பயும் ஜாஸ்தியாக இருக்கும்ல. ஸோ வந்து அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போர்டு எக்ஸாம்ஸ் வைக்கும்போது குழந்தைங்களுக்கு அதுக்கான ப்ரெஷர் ரொம்ப இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் 3rd 5th 8th சொல்லி போர்டு எக்ஸாம்ஸை பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம 10th 12th எப்பயும் ரொம்ப ப்ரெஷர்டாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்துட்டு திடீர்னு 10th போட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க, படி படி மார்க்கெடுன்னு. அந்த மாதிரி ஃபுல்லாக குழந்தைங்களை அவ்வளோ ப்ரெஷரைஸ்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால செமஸ்டர் வைஸ் எக்ஸாம் வைப்பாங்க. ஒரு இயருக்கு வந்து 2 செமஸ்டர், நம்ம காலேஜில் நடக்கிற மாதிரி ஒரு இயருக்கு வந்து 2 செமஸ்டர் நடக்கும். குழந்தைங்களுக்கு வந்து 2 அட்டெம்ப்ட் கிடைக்கும், அதாவது 2 டைம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். 2 டைமில் உங்களுக்கு எந்த எக்ஸாம்ஸில் மார்க் நல்லா இருக்கும், ஸோ அதை பொறுத்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து கிரேட் சிஸ்டம் வந்து அந்த மாதிரி செமஸ்டராக நடக்கும் அந்த மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்கூல் முடிச்சிட்டோமா, அடுத்து காலேஜ் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ காலேஜ் எல்லாமே 3 years, ஆர்ட்ஸ்னா 3 years, இன்ஜினியரிங்னா 4 years அப்படி தானே இருக்கும். இப்போ அப்படி இல்லாமல் எல்லாமே வந்து 4 years இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆர்கியாலஜி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆர்கியாலஜி வந்து 3 வருஷம் தான் படிப்பீங்களா, ஆர்ட்ஸ்னா 3 வருஷம் படிப்பீங்களா, அதுக்கப்புறம் 4th வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி நடக்கும். அந்த 1 year ஃபுல்லாக உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் போகும். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை கற்றுப்பீங்க அப்படிங்கிறதுனால 4 years கோர்ஸ் இனிமேல் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இப்போ சப்போஸ் நிறைய பேர் வந்து இந்த செகண்ட் இயர் டிஸ்கன்டினியூ பண்ணுறது, ஃபஸ்ட் இயரில் டிஸ்கன்டினியூ பண்ணுறது, நிறைய ஹெல்த் ரீசன்ஸ், ஃபேமிலி இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ்லாம் நிறைய பேர் டிஸ்கன்டினியூ பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் குழந்தைங்க பண்ணால் வந்து அவங்களோட லைஃப் வந்து ஒரு கொஷின் மார்க்காக ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீஜாயின் பண்ணாலும் திருப்பி வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து படிக்கிற மாதிரி தானே இருக்கும். திடீர்னு வந்து நான் 3rd இயரில் டிஸ்கன்டினியூ பண்ணால் திடீர்னு ஃபைனல் இயர் அப்படியே போக முடியாது, திருப்பி ஃபஸ்ட் இயர்லேருந்து நான் படிக்கிற மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் குழந்தைங்களுக்கு 2-3 வருஷம் லேக் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட் இயர் முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு பேசிக் சர்டிஃபிகேட் கிடைக்கும், செகண்ட் இயர் முடிக்கும்போது பாலிடெக்னிக் சர்டிஃபிகேட் ஒன்று கிடைக்கும், நீங்கள் 3rd இயர் முடிக்கும்போது சர்டிஃபிகேட், 4th இயரில் ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட் ஒன்று கிடைக்கும். ஸோ தட் வந்து நீங்கள் வந்துட்டு சப்போஸ் வேறு ஒரு ஆப்ஷன் இல்லைப்பா டிஸ்கன்டினியூ பண்ணணும்னு சொல்லி நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணாலும் நீங்கள் டேரெக்டாக எந்த இயரில் விட்டீங்களோ அதுக்கு அடுத்த இயரில் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பாலிடெக்னிக் முடிச்சா செகண்ட் இயர் ஜாயின் பண்ண முடியுமோ அதே மாதிரி இப்போ நீங்கள் செகண்ட் இயர் டிஸ்கன்டினியூ பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து ரீஜாயின் பண்ணும்போது திருப்பி 3rd இயரில் ரீஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு எந்த இடத்துலையும் லேக் ஆகாது, அவங்க படிப்பு எந்த இடத்துலையும் லேக் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வேளை நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறேன், எனக்கு ஆனால் வந்துட்டு அந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலோ, இல்லை நான் ஆர்கியாலஜி தான் படிக்கிறேன், எனக்கு வந்து இந்த பைக்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கும் அப்படின்னாலோ, நான் அது படிக்கிறதுனால இது படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு வேணும்னா நான் அதையும் படிச்சுக்கலாம், இதையும் படிச்சுக்கலாம். என்னோட மல்டி டிசிப்ளினரியாக இருக்கும். நான் எந்த சப்ஜெக்ட்ஸ் வேணுமோ எனக்கு பிடிச்சதை நான் படிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அடுத்த பாயிண்ட். இது ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு ஐஐடி டெல்லியோட ஹெட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர்னா அவனுக்கு வந்து ஒரு டேம் கட்ட தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு டேம் வந்து ஒன்று கட்டுவாங்க. ஆனால் அவங்க டேம் கட்டுறது மட்டும் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த டேம் கட்டினா என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் வரும், பக்கத்தில் என்விரான்மெண்டல் எப்படி இம்பேக்ட் இருக்கும், அதில் அந்த மேலே போகிற பிரிட்ஜுக்கு என்ன இம்பேக்ட் இருக்கும், சைடில் போகிற ரோட்ஸ்க்கு என்ன இம்பேக்ட் இருக்கும், அந்த வாட்டரோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா டிசிப்ளினரியும் அவனுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க டேம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். வெறும் டேம் வந்து பிரிக்ஸ் வச்சு கட்டுறதுனால மட்டும் அவங்களால பர்ஃபெக்டாக கட்டிட முடியாது. அவங்க ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெடி பண்ணும்போது என்விரான்மெண்ட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு ரெடி பண்ணணும். ஸோ தட் அவங்களுக்கு என்விரான்மெண்டல் நாலேஜும் அதில் இருக்கணும். அப்படிங்கிறதுனால வந்து பசங்க எப்பயுமே வந்து இன்டர் டிசிப்ளினரியாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். லைக் என்ன அந்த இந்த கோர்ஸை சுற்றி உள்ள எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எல்லாம் படிக்கிறது தப்பே கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு லைனில் அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எம்ஃபில் இனிமேல் கிடையாது அப்படிங்கிறது. அது ஏன்பா எம்ஃபில்ங்கிற ஒரு கோர்ஸை எடுத்துட்டாங்க அப்படின்னா, எம்ஃபில் வந்து எப்படின்னா இப்போ வந்து மாஸ்டர்ஸ்க்கு அப்புறம் பிஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோமா, இந்த மாஸ்டர்ஸ்க்கும் பிஹெச்டிக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து எம்ஃபில். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறையா பேர் வந்துட்டு இந்த ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நிறையா டைம் வந்து எம்ஃபில், ஏன்னா பிஹெச்டிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணி நான் டாக்டரேட் வாங்குறேங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. சம்டைம்ஸ் நிறையா பேர்னால அவங்க பிஹெச்டி வரைக்கும் போக முடியாமல் போகிற ஒரு காரணத்தினால அவங்க எம்ஃபிலோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்களோட எப்படின்னா, நான் எம்ஃபில் வந்துட்டேன்ல, என்னோட எம்ஃபில் அப்படின்னு சொல்லி போட முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எம்ஃபிலோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க க்ரோத் வந்து இதுதான் போதும்னு சாட்டிஸ்ஃபைடாக நின்றுடுது. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து மாஸ்டர்ஸ்லேருந்து பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த டாக்டரேட்டில் போய் தான் முடிக்கணும். அப்படிங்கிறதுனால வந்து எம்ஃபிலுங்கிறது நமக்கு ஒரு தடையாக இருக்குது, ஒரு சாட்டிஸ்ஃபையிங் பவுண்ட்ரியாக இருக்குது. அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால வந்து எம்ஃபில் அப்படிங்கிற படிப்பு இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு யூஜிசி, அதுக்கப்புறம் ஏஐசிடிஇ, இதுதான் நம்மளோட ஹையர் எஜுகேஷன், அதாவது காலேஜில் கவர்னிங் ஹெட்டாக இருக்கும். இவங்க சொல்கிறது தான் எல்லா காலேஜஸும் ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி தானே இருக்கும். இப்போ அப்படி எதுவும் இல்லாமல் யூஜிசியும் ஏஐசிடியும் ஒரே இதாக மர்ஜ் பண்ணி மொத்தமாக ஒரே ஒரு ஹையர் அத்தாரிட்டி மட்டும்தான் இந்த மொத்த ஹையர் எஜுகேஷன், ஐ மீன் லைக் இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து ரன் பண்ணுறது ஒரே ஒரு ஹையர் அத்தாரிட்டி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலேஜில் பசங்களுக்கு போடுற ரேங்கிங் எல்லாமே வந்துட்டு கிரெடிட் பேஸ்டாக இருக்கும். ரேங்கிங்காக இல்லாமல் கிரெடிட் பேஸ்டாக தான் இருக்கும். ஐம் சாரி, எனக்கு கிரெடிட்டுங்கிற வார்த்தை கரெக்டாக வாயில் நுழையாது. அது பேஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு எல்லா காலேஜஸ்க்கும் என்ட்ரன்ஸ் வந்துட்டு வந்து நேஷ்னல் லெவலில் இருக்கும். இப்போ எப்படி கேட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நேஷ்னல் லெவலில் நடக்குதோ அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாமே வந்து நேஷ்னல் லெவலில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து இந்த 3 years and 3 to 6 years வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், இல்லை என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அந்த வயசு இருக்க குழந்தைங்களுக்கு நடத்துகிற டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பேசிக் லேர்னிங் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா, குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைங்க போக்கில் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா வந்துட்டு 3 வயசு வரைக்கும் குழந்தைங்க மோஸ்ட்லி வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பேரண்ட்ஸ் தான் அந்த ஏபிசிடி எல்லாம் சும்மா அப்படியே விளையாட்டு போக்கில் ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ரைம்ஸ் எல்லாம் சும்மா டிவியில் ஓடுறது, அந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு நம்ம தான் வீட்டில் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் சொல்லித்தரணும் வீட்டில், இல்லை ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் அவங்களுக்கு என்ன சொல்லித்தரணும், இல்லை எப்படி சொல்லித்தரணுங்கிறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அண்ட் அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் அந்த குட்டி குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி சொல்லித்தரணுங்கிறதுக்கு டீச்சர்ஸ்க்கும் ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஒரு செட் ஆஃப் எஜுகேஷன் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, டீச்சர்ஸ் தான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை உருவாக்க முடியும். டீச்சர்ஸ் தான் வந்து ஸ்டூடெண்ட் இருக்கிற பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க முடியும். இவங்களுக்கு இதெல்லாம் பண்ண வரும், இல்லை இவனுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தா நல்லா ஷைன் ஆக முடியும், அந்த மாதிரின்னு சொல்லி டீச்சர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்டோட பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க முடியும். ஸோ டீச்சர்ஸ்க்குன்னு தனியாக ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸாக செட்டப் பண்ணி டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி பை 2030 வந்துட்டு மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இன்டெகிரேட்டட் 4 years இன்டெகிரேட்டட் பிஎட் முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து டீச்சராக வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் லைக் வந்து இப்போ ஐஐடிஸ் மாதிரி, எம்ஐடிஸ் மாதிரி, ஐஐஎம் மாதிரி, இந்த மாதிரி இது ஒன்று செட்டப் பண்ணி லைக் மல்டி டிசிப்ளினரியாக குழந்தைங்க எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் நேஷனல் ரிசர்ச் யூனிவர்சிட்டி, அதாவது ரிசர்ச் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு யூனிவர்சிட்டி செட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அது டெல்லியில் இருக்கிற ஒருத்தங்களுக்கும் அதே ஐடியா இருக்குன்னா அந்த மாதிரி ஐடியாஸை மீட் பண்ணி ஷேர் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மூலியமாக இன்னொரு புது ஐடியாஸ் நாங்கள் ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சாலும் எங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நேஷனலில் இருக்கிற எல்லா குழந்தைங்களோட ஐடியாஸையும் யுனைட் பண்ணுறதுக்காக ஒரு பேசிக் பிளாட்ஃபார்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்டீரியராக இருக்கிற வில்லேஜஸ், குழந்தைங்க அங்கே பக்கத்தில் ஸ்கூல் இல்லை, ரொம்ப தூரம் தள்ளி வந்து ஸ்கூலில் வந்து படிக்கணும், இந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் எஜுகேஷன் போய் சேரணும். அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் போய் சேர்கிறதுக்கு என்னெல்லாம் நெசசரி ஸ்டெப்ஸோ அதெல்லாமும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரே நைட்டில் மாறாது. பட் இந்த இயர் ஆஃப் 2030 or 2040 கண்டிப்பாக இந்த எல்லா பாலிசிஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நமக்கு ஒரு ப்ராமிஸும் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க நியூ நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020. இந்த பாலிசி பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. அண்ட் நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சினாலும் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. தேங்க்யூ.